யூஸ் இயர்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீஷான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் கேம் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மைன்கிராஃப்ட்டுங்கிற கேம் வந்து ஒரு பாப்புலரான கேம் தான். அது தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். மைன்கிராஃப்ட்னால் நம்ம வந்து சர்வே பண்ணுற கேமு. இந்த இதில் நான் வந்து டிஃபிகல்ட் ஹார்ட் சர்ச் பண்ணிக்கிறேன். நம்ம சர்வைவல் மோடில் தான் இருக்க போகிறோம். நான் அட்வான்ஸ் இதெல்லாம் வந்து சீட்லாம் நம்ம புதுசாக போட போகிறது கிடையாது. இந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் நிறையா சீட்ஸ் இருக்குது, பட் நான் போட போகிறது கிடையாது. என்ன டேஸ் ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணிப்போம். கோஆர்டினேட்ஸும் ஆட் பண்ணிப்போம். லைக் வேறு அவ்வளோதாங்க. மல்டிப்ளேயர் ஆஃப் பண்ணிடுவோம். அண்டு சீட்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸே பண்ண மாட்டோம். லைக் வேலை போயிடுவோமா? சரி, ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து மைன்கிராஃப்ட் லவர்ஸ் எல்லாருக்கும் தான் போட்டிருக்கேன். மைன்கிராஃப்ட் லவர்ஸ் கமெண்ட்டில் வாங்க ப்ரோஸ், கேஸ் ரைட் பண்ணுவோம். உங்கள்கிட்ட போயிட்டு காமிக்கிறேன். செவ்வாய்க்கு வந்துட்டு உள்ளே வர போகிறோம். இக்கச்சக்கம்மா ப்ரோ, காப்பி ரைட் கொடுக்கக்கூடாது. ஓகே ஓகே கைஸ், ஒரு இடம், சூப்பரான இடம்ல. சரி வாங்க, எப்பயும் போல தான் ஃபஸ்ட்டு மரத்தை கட் பண்ணுவோம். மரத்தை தூக்கி ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், மரத்தை ரியல் லைஃப்பில் யாரும் அதிகமாக வெட்டாதுங்க. பிகாஸ் நமக்கு ட்ரீஸ்னால் வந்து நமக்கு தேவையான நிறையா திங்ஸை கொடுக்குது. ஸோ சேவ் ட்ரீஸ். ஓகே கைஸ், அண்ட் வாடா வெட்ரா போடு. ஓகே, கொஞ்சம் லேக் ஆகுது கைஸ். அண்ட் வந்து கோல் இருக்குது. ஓகே நைஸ், கோல் இருக்குது. கொஞ்சம் கைஸ் ஸ்கின்னை வந்து இப்போ எப்படி காமிக்குதா? இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு ஸ்கின்னே காமிக்க மாட்டேங்குது கைஸ். வெறும் ஸ்டீல் ஸ்கின்னாக காமிக்குது. ஸோ சேட் ஆகிடுச்சு போச்சு கைஸ். ஸோ சேட். சரி ஓகே, அண்டு போயிட்டு கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்து பிக்காக்ஸ். ஓகே கைஸ், இந்த இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு எதுக்கு இப்படி நிற்கிறேன்னா எனக்கு தெரில, கொஞ்சம் பக் ஆகுது. அண்ட் ஓகே, மெயின் பண்ணுறோம். கேஸுக்கு போய்ட்டு பிக்காக்ஸ், ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸ் செஞ்சுட்டு நம்ம அடுத்த ஸ்டோன் ஃபுல்லாக மெயின் பண்ணிடுவோம். ஓகே நைஸு. நமக்கு ஃபஸ்ட்டு டேலையே வந்து ஏதாச்சும் ஒரு அயன் ஆர்மராச்சும் ஒன்று பண்ணணும். அயன் ஆர்மர், ஒரு டைமண்ட் பிக்காக்ஸ், இது ரெண்டு மட்டும் பண்ணால் மட்டும் போதும் கைஸ். ஃபஸ்ட்டு டேவாவா என் பண்ணிப்போம். ரொம்ப டைம் எடுக்கும் போலயே அயன் ஆர்மர்லாம் பண்ண. பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு. ஸோ பாருங்கள், பிளான்ட் ட்ரீஸ், சேவ் ட்ரீஸ். ட்ரீஸை பிளான்ட் பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஸ்டோன் எடுத்துகிட்டு நம்ம கோல் மெயின் பண்ணுவோம். கோல் எப்போயும் இந்த சைட்லலாம் கோல் ஒன்று தான் இருக்கும் கைஸ், வேறு எதுவும் இருக்காது. ஒரு கொஞ்சம் எடுத்தாச்சு. இப்போ கோல் ஒன்று எடுத்துப்பேன். நான் கிராஃப்டிங் டேபிளுக்குள்ளே போய் ஃபர்னஸ் அண்டு ஆக்ஸ் ப்ரோ, நாட் பிக்காக்ஸ் இல்லை ப்ரோ, ஆக்ஸ் அது கொஞ்சம் அப்படித்தான் கைஸ். ஓகே, ஆக்ஸ் அண்ட் ஸ்வாட். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கேவுக்கு போகலான்னு இருக்கேன். பிகாஸ் கொஞ்சம் ஃபுட் மட்டும் எடுத்துகிட்டு கேவுக்கு போவோம் கைஸ். ரைட்டாக கொஞ்சம் ஃபுட் மட்டும் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக கேவுக்கு போயிடுவோம் கைஸ். ஃபேண்ட்டு கொஞ்சம் மாசாக இருக்கா கைஸ், கிழிஞ்சிருக்கு. அண்ட் அந்த சைடு வந்து ஷீப்லாம் இருக்குது. அந்த ஷீப்லாம் போயிட்டு பொமில் ஓகே, ஃபஸ்ட்டு ஷீப். நெக்ஸ்ட்டு கோழியெல்லாம் வேணாம் கைஸ், கோழி ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கேவுக்குள்ளே போவோமா? கொஞ்சம் செட்டி பார்ப்போம். அப்படி சரியான பெரிய இது. அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் ஷீப்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். பெட்டு செய்கிற அளவுக்கு ஷீப்ஸ் இருந்தால் கேவுக்குள்ளே போகலாம். இங்கே ப்ரோ ஷீப்பே காணோம். என்ன ப்ரோ? ஷீப் பாபா பிளட் ஷீப், ஹேவ் யூ எனி புல்? அது மட்டும் தான் வச்சுக்கிறோம். அண்ட் போட்டு மேலே போ. ஷீப்பு ஹாய் ஷீப், பட் ஸோ சாரி, பாய் ஷீப். ஓகே நைஸு, வாங்க போவோம்.
அங்கே 2 ஷீப் 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 2 ஷீப். ஓகே, ஃபஸ்ட்டு ஹிட்டு ஒரு ஷீப் கதம். செகண்ட் ஹிட்டு ப்ரோ ஷீப். ஓகே ஷீப் பாய் ஷீப் பாய் ஷீப். என்ன ஷீப் ஓடுறது? ஓகே, நம்ம கொஞ்சம் ஒழுக்க அடிச்சிருக்கு. மலை மேலே ஏறி போய் ராஜா பகவத் மாதிரி நிற்போம். வாங்க, மலை மேலே ஏறி போய் ராஜா பகவத் மாதிரி நிற்க போகிறேன் நீ. சரி. ஏய், 5th ஷீப் பாய் ஷீப். கொஞ்சம் ஒழுக்க அடிச்சிருக்கு. பாருங்க, பெரிய கேவாக இருக்குது. இதுக்குள்ளே போவோங்க, இந்த கேவுக்குள்ளே போவோம். ஓகே, இந்த கேவுக்குள்ளே போகணுன்னா அந்த இப்படி கீழே குதிச்சு போவோங்க. அப்படி இங்கே குதிக்க முடியுமா? இங்கிட்டு குதிக்கலாம், இங்கிட்டு வழி இருக்குது. ஓகே, குதிச்சிட்டேன். நோ, என்ன பண்ணுறது? மை பிரெயின் இஸ் நாட் பிரெயினிங். ஓகே, நம்ம இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னா, இந்த வழியாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ஜம்ப் பண்ணி கீழே போயிடுவோங்க. அந்த இடத்துல குதிச்சோம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஹார்டாக மேய்ஞ்சிருக்கும். அதை ஹார்ட் மோடில் போட்டு வச்சுருக்கேன். இதை வச்சு கரெக்டாக இப்போ எமோஜி. ஓகே, சூப்பர் கேஸ். ஓகே, உள்ளே வச்சு ஒரு சரியான ஒன்று பண்ணிட்டேன். ஹை ரபிட் ரிபிட் ரிபிட் ரிபிட். சரி, சரியான நம்ம கிரீப்பர். ஐயோ போச்சுடான் ஓடுறா ஹெல்ப்ல. கிரீப்பர் ஒரு செகண்டில் வந்து டொமியில் வெடிச்சிருச்சு. சரியான கிரீப்பர் ஆக்கும் போலையா. இன்னும் வந்துச்சுன்னா கடிச்சு விட்ருவோம் கையில். அண்டு வேறு என்ன பண்ணுறது கைஸ்? ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஆனால் அந்த கிரீப்பர் வெடிச்சிருச்சே, பயமாக இருக்கே. போவோம். திங்ஸோ கேவுக்குள்ளே போகலான்னு நம்புகிறேன். கொஞ்சம் கோலை வச்சு ஒரு லைட் டார்ச் மட்டும் பண்ணிப்போம். சாரி டார்ச் பண்ணியாச்சு. கொஞ்சம் டார்ச்சை வச்சுட்டு கீழே கேவுக்குள்ளே கொஞ்சம் போவோம். என்னது சாப்பிட்றேன். ஓகே, கோல் சம் கோல்ஸ். கோல். ஓகே, நைஸ், சூப்பர், ஆசம். அப்படியே சொல்லிட்டு போகலாம். சூப்பராக இருக்கு. ஓகே, ஒரே ஒரு கோல் தான். நம்மளே மாற்றிட்டாங்க. ஒரே ஒரு கோலை கொடுத்துட்டாங்க. ஓகே, அண்டு நவ் வி ஆர் ஹெடிங் டுவர்ட்ஸ் dangerous stage. ஐயன். ஓகே, இப்போ வந்து அயனை கொஞ்சம் மைண்ட் பண்ணிவிட்டு நம்ம அயன் மைண்ட் பண்ணுவோம். அயன் ஒரு 3 அயன் கரெக்டாக இருந்துச்சுன்னா only 2. So sad guys, so sad. And ஏய், இங்கே இருக்கு 4 அயன். நைஸ், 4 அயன் guys, சூப்பர் guys. And what's we gonna do? 4 அயன் வச்சுருக்கோம். மொத்தமாக வந்து இப்போ நம்மகிட்ட அயனே 6 தான் இருக்குது. ஓகே, மேலே போய்ப்போம். ஓகே, சூப்பர் டூப்பர். இப்போ எப்படி இங்கேருந்து போகிறது? ஓகேதான். ஓகே, கோல் சோறு போட வராது. ஜாலி பண்ணணும். ஓகே, சம் கோல்ஸ் அண்ட் சம் அயன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் மெயின் பண்ணிட்டு நம்ம அடுத்து எனக்கு ஒரு ஆர்மர் செய்கிற அளவுக்காச்சும் அயன் வேணும் guys. அப்படி ஆர்மர் செய்கிற அளவுக்கு அயன் இருந்துச்சுன்னா தான், ஆர்மர் செய்கிற அளவுக்கு ஒரு அயனோ ஒரு 3 டைமண்டோ மட்டும் இந்த வீடியோவில் கிடச்சிச்சின்னா ஓகேவாக இருக்கும். ஓகே, கொஞ்சம் டார்ச் கொஞ்சம் பண்ணிப்போம். ஓகே, நைஸு. 10 அயன் இருக்குது. கொஞ்சம் கரெக்டாக ஒரு 30 இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். 27 இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு ஆர்மர் ஒரு பிக்கெக்ஸ் செய்ய.
ஷிட். ஆனால் எவ்வளோ இருக்குதுன்னு தெரில. எனக்கு ஒரு 25 இருந்தால் கூட போதும். நம்ம கூட இது கூட அப்புறம் பண்ணிப்போம். 25 வந்தோன்னா கொஞ்சம் மேலே போயிடுவோம். ஓகேவா கைஸ்? ஓகே, கொஞ்சம் அயன் மேலே போ மேலே போ மேலே போ. ஓகே, போகிற வழியில் டார்ச் வச்சுட்டு போவோம். என்ன பெரிய குழி எந்த இருக்குது? அந்த இங்கே கொஞ்சம் அயன் பார்க்குற இடமெல்லாம் அயனாக வச்சுருக்காங்க கைஸ். நம்ம எந்த இடத்துலலாம் நான் பார்க்குறேனோ அந்த இடம் ஃபுல்லாகவே அயனாக தான் கைஸ் இருக்குது. ஓகே, கொஞ்சம் இங்கே பாருங்கள். அங்கே 1 நினச்சா 2 3 4 போடு 5 போடுங்க கைஸ். பார்க்குற இடமெல்லாம் அயன். ஒருவேளை யாராச்சும் இருப்பாங்களோ இந்த வேர்ல்டில். மேலே அயன்பா. சூப்பர் சூப்பர் டூப்பர் சூப்பர். வேறு எதுவும் அயன் இருக்கா இல்லையா? ஓகே, உடச்சிட்டு ஐயோ டாஸ் உடச்சிட்டேனே. அதெல்லாம் வச்சுப்பா. ஓகே, நைஸு 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 நைஸு. ஓகே, ஏதாச்சும் உள்ளே வச்சு மேலே போடுவோங்க. ஓகே, நைஸு. ஓகே, வந்தாச்சு. ஓகே சார், ரொம்ப பக்காகுது கைஸ். என்னன்னு தெரில, என்னென்னு பார்க்கணும். கீழே சம் கோல்ஸ்லாம் இருக்குது. மைன் பண்ணிட்டு வருவோமா? ஓகே, மைன் பண்ணிடுவோம். ஓகே, மைன் 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 கோல் கேதர் பண்ணுறோம். ஓகே, நைஸ், பிரிட்டி நைஸ். சரி, தெரியாமல் இதை எடுத்துகிட்டு வாங்க. சரி, மறுபடியும் எடுத்துருவோம். டேரக்ட்டு மறுபடியும் இங்கே ஒரு கோல். கோல் கோல் கோல். ஆனால் இப்போ கோல் மெயின் மெத்தடு எதனா யூஸ் பண்ணுவேன்னா கன்ஃபார்ம் யூஸ் பண்ணுவேன் கைஸ். மைண்ட் பண்ணோன்னு விழுந்துருச்சு. சரி, வேலை போயிடுவாங்க கைஸ். போதும். லாஸ்ட்டு ஸ்கின்னு மாறிட்டு பாருங்கள். என்னன்னே தெரில, இதான் என் ஸ்கின்னு. ஆனால் இதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே இன்வென்ட்ரியில் இந்த மாதிரி ஸ்கின்னு காட்டிக்குது. இது என்னோடய ரியல் ஸ்கின்னு. Dream06 அப்படின்னு போட்டிருக்கேன். இது என்னோட ரியல் ஸ்கின்னு. அதுவே உள்ளே இந்த மாதிரி போனோம்னா இந்த மாதிரி ஸ்கின் காமிக்குது. நான் எங்கிட்ட வெயிட் இல்லை கைஸ். மதன் ப்ரோ வீடியோ போட்டிருக்காரு. நோட்டிஃபிகேஷன்லாம் வருது. அப்புறம் மேலே போவோம் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது? நான் அவங்க சைடு ஒளிவட்டம் தெரிகிறது. ஸோ மேலே போவோம். ஒளிவட்டத்தை நோக்கி போகிறேன். காப்பிரைட் மட்டும் போட்டுறாதீங்கடா. என்ன பண்ணே தெரிலடா. வாயில் என்னது காணோம். நம்ம வெடிச்சு அந்த இடத்துல வெடிச்சு தெரியுது. இப்போ தெரில. இப்போ தெரியுது. என்னடா மாயமாக இருக்குது. என்னடா இது? சரி போவோம். என்ன பண்ணுறது? என்ன அது இது? போவோம். ஆனால் வினோதமாக தான் இருக்குது. அந்த சைடு போனால் காமிக்க மாட்டேங்குது. வந்துடுச்சுல. வெளிச்சம் தெரிகிறது. என்னடா வெளிச்சம் தெரிகிறது. வெளியே போகின்றது. சும்மாடி இங்கிட்ட ஒரு கேவ் இருக்குது. இதை நான் பார்க்கவே இல்லை ப்ரோஸ். ஓகே, சூப்பர் நைஸ். இந்த சைடு கேவ்ஸ்லாம் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. கோல்ஸ் நம்ம கோல் அப்படின்னா நிறையா இருக்குது. ஓகே, இந்த இடத்துல அயன் அயன். ஓகே, கொஞ்சம் ஓரளவுக்கு அயன் இருக்குது கைஸ். ஓகே ஓகே, கொஞ்சம் அயன் இருக்குது. நம்ம மேலே போவோமா? ஹெவிக்கோ மேலே 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 மேலே. ஓகே, கோடெல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் எடுக்க வேணாம். ஏற்கனவே இருக்குது. கோல்ஸ் நிறையவே இருக்குது. அப்புறம் சரி ஏன் இவ்வளோ பக் ஆகுது? மோஜாங் ஃபிக்ஸ் த பக்ஸ். பக் ஃபிக்ஸ் பக். இந்த சைடும் ஒரு சின்ன குழி மாதிரி இருக்குது. நம்ம ஷீப்பெல்லாம் கொஞ்சம் அடிச்சுட்டு ஃபர்னஸை போட்டு எதுக்கும் நம்ம இது பண்ணிடுவோம். ஃபர்னஸில் போட்டு நம்ம 25 இதை வச்சு ஒரு அயன் பிக்காக்ஸும் ஆர்மரில் பூட்ஸை தவிர மற்றெல்லாம் பண்ண முடியும் கைஸ். வேறு எதுவும் பண்ண முடியாது. மிச்சம் 2 இருக்கும். ஆர்மரில் பூட்ஸை மட்டும் தவிர்த்து மிச்சம் 2 இருக்கும்.
அயன் பிக்கேக்ஸ் பண்ணலைன்னா அதை பண்ணலாம், பட் அயன் பிக்கேக்ஸ் பண்ணாமல் எப்படி கைஸ்? அண்டு இப்போ தான் பார்க்குறேன் டேஸ் பிளேடா 1 வரைக்கும் நம்ம உள்ளே இருந்திருக்கோமா? ஒரு நாள் ஆயிடுச்சா? அப்போ போட்டு ட்ரீயை கொஞ்சம் மைண்ட் பண்ணிப்போம் கைஸ். பட் டோன்ட் கட் ட்ரீயை வந்து கட் பண்ணாதீங்க. நிறையா சொல்கிறேன், இந்த வாட்டி சீரியஸாக சொல்கிறேன். சேவ் ட்ரீஸ் கைஸ். பட் இன் மைன்கிராஃப்டில் கட் பண்ணுங்க, அதான் உங்களுக்கு தேவை. ஓகே ஆடு வாய்ப்பாய் ஆடு வெள்ளை ஆடு. ஓகே நான் இப்போ நம்ம போயிட்டு அயன் இருக்கான்னு பார்ப்போம். பார்த்து இந்த சைட் கவ் கவ் ஹாய் ஹாய் கவ் சூப்பர். பிக்கெல்லாம் அடிக்க மாட்டேன், பிக்குனா போக வேணாம், அடிக்க வேணாம். பிக்கு பாவம் கைஸ், ஸோ சேடு கைஸ். ஹை ஷீப் என்ன ப்ரோ அடிச்சிட்டேன். ஓகே நீ சூப்பர் மரணமா. அண்டு ஸ்மெல்ட்டாக இருக்கான்னு பார்ப்போமா கைஸ்? நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னாச்சுன்னா நான் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நான் வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அந்த வீடியோ ஃபுல்லாக நான் வந்து நான் போட்டு ரெக்கார்ட் தான் எரர் டெலிட்டிங் சென்டிங் ஃபைல்ஸ் அப்படின்னு வருதா? இது மாதிரி நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் தான் போட்டு பண்ணுவேன். அப்போ அந்த மாதிரி வந்துச்சுல, அதனால் என்னோட அந்த எரரு ரொம்ப எரிச்சலாக இருக்குது பாருங்க. அயன் ஆர்மர் ஃபுல்லாக நான் ரெடி பண்ணிட்டேன். பின்னாடி வந்து ஷீப் இதை கட்டிக்கிட்டு இருந்தேன், அந்த ஃபார்ம்லாம் கட்டிகிட்டு இருந்தேன். கட்டும் போது தான் எனக்கு இந்த மாதிரி எரர்னு காமிச்சிச்சு. உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் நம்புனாங்கன்னா நம்புங்க, இல்லாட்டி விட்டுருங்க. சாரி, என்னால் அந்த இதை மறுபடியும் எடுக்க முடியல. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், டெலிட் எரர்னே காமிச்சிச்சு. இந்த நம்ம வீடியோ போடும் போதே எப்போயுமே இந்த மாதிரி வராது, பட் இந்த வாட்டி வந்துருச்சு. சாரி. ஓகே அண்டு நான் வந்து டைமண்ட் வந்து ஒரு டைமண்ட் பிக்காக்ஸும் எடுத்திருக்கேன். சைடு 14 டைமண்ட்ஸ் இந்த டோட்டலாக இருந்துச்சு. என்கிட்ட ஒரு டைமண்ட் பிக்காக்ஸ் இருந்துச்சு, அது 3 டைமண்ட். அங்கே 14 டைமண்ட் இருக்குது. அப்புறம் ஒரு டூல்ஸ் ஃபுல்லாக பண்ணிவிட்டேன். நான் எல்லாத்தையும் ப்ரூஃப் காமிக்கிறேன். கேவுக்குள்ளே போனீங்கன்னா பாருங்க, நான் குளிச்சு போகிறேன். எனக்கு எரிச்சலாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே கேவுக்குள்ளே போனோம்னா எரிச்சலில் கத்திக்கிட்டு இருக்கேன். ஓகே கேவுக்குள்ளே போனோம்னா இந்த சைடு வாட்டர் இருந்துச்சு. இந்த சைடு தான் டார்ச் கூட வச்சுருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி காப்பர் ஸ்டோன்லாம் வச்சுருந்தேன். இந்த சைடு வழியாக தான் வாட்டருக்கு தண்ணியிலேருந்து கீழே வச்சு போனேன். அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல காபல் ஸ்டோன்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் வந்து என்னோடய போச்சு. என்ன ப்ரோ இந்த டைமில் ஈஜி போடுங்க, இந்த பாட்டு ஜி. ஓகே அண்டு இந்த மாதிரி ஏறு காமிக்கிறேன். ஓகே நான் இந்த இடத்துல தான் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 கரெக்டாக இருக்கா? இப்படித்தான் இருந்துச்சு. இந்த சைடு பிளாக்ஸாக இருந்துச்சு. நான் அதை ஓப்பன் பண்ணி உடச்சி பார்க்கும்போது தான் இந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல டார்ச் வச்சுருக்குன்னா அந்த இடத்துல வந்து அயன் ஒரு இருந்துச்சு. இதுலேருந்து தான் கொஞ்சம் அயன் எடுத்து நான் மேலே போயிட்டு டூல்ஸுக்கு அதே மாதிரி என்னோடய பூட்ஸுக்கும் செஞ்சேன். பூட்ஸுக்கு மட்டும் அயன் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து எல்லாத்துக்கும் போய் பண்ணேன். என்ன கைஸ் பண்ணுறது, ஸோ சேட். நான் இவ்வளோ ரெக்கவர் பண்ண பார்த்தேன், என்னால் எடுக்க முடியல. சரி கொஞ்சம் ஹாப்பி சாப்பிட்டு இருக்காது எடுத்துருக்கேன். ஸோ சேடு கைஸ். அப்புறம் நம்ம வந்துடுது கொஞ்சம் கோல்டுலாம் எடுத்து வச்சுருந்தேன். சரி இப்போ நல்லா இருக்கு. அந்த இதுலேயும் உங்களுக்கு இறங்கி காமிச்சிக்கலாம். அதே மாதிரி தான் என்னோடய இதுலேயும் எனக்கு இறங்கி காமிச்சிக்கலாம். காபல் ஸ்டோன் வச்சு மேலே போகும். சரி வாட் டு ஐ டூ நெக்ஸ்ட்? ஓகே இந்த கொஞ்சம் காபல் ஸ்டோனை மைண்ட் பண்ணிட்டு மேலே போகும். மைண்ட் பட் எனக்கு வந்து
அதோட ப்ரூஃப் காமிக்கணும். அதான் நான் டைமண்ட்லாம் மைண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே பரவாயில்ல விடுங்க. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக போயிட்டு இருக்கு. ஓகே 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 அதில் போயிட்டு பார்ப்போங்க. ஒரு கொஞ்சம் ப்ளீஸை கொஞ்சம் வுட்டை கெட் பண்ணி இந்த வழியாக தான் கைஸ் வந்தேன். அந்த சைடு என்ன வழின்னு தெரில. ஸோ இந்த வழியாக வந்து அதெல்லாம் பார்க்காம நைட் ஆயிடுச்சா? 3 ஆயிடுச்சா? ஆமாம்ல. சரி ஓகே நான் ஒரு நாள் தூங்குவேன். குட் நைட் சொல்லிட்டு தூங்க போகிறேன். ஓகே எங்களோட பர்த்டே இந்த இருக்கா. ஆனால் இன்ன வரைக்கும் நான் 1 மாதம் கூட பார்க்கல. அங்கே இதில் ஸ்டார்டிங்கில் க்ரீப்பரையும் ஸ்கெலிட்டரையும் பார்த்தேன்டா. ஹார்ட் மோட்லேயே 1 மாதமே பண்ண மாட்டேங்கிறீங்களாடா. என்னடா பண்ணுறீங்க? ஒரே ஒரு வெயின்லேருந்து 14 டைமண்ட் கிடச்சிச்சு. எவனோ அதில் இருக்காங்க. யாரோ நம்ம சர்வரில் இருக்கா. யாருக்கு சர்வரா? ஆமாம் சர்வர் தான் வச்சுக்கோங்க. சர்வர்லாம் இல்லை, பட் யாரோ இருக்காங்க என் வேர்ல்டுக்குள்ளே. யாரோ இருக்காங்க. நான் மல்டி பிளேயர்லாம் ஆஃப் பண்ணிட்டேன், பட் யாரோ இருக்காங்க. யாரும் தெரியலை, பயங்கரமான இருக்காங்க. சரி அண்டு அந்த இடத்துல கட்டிக்கிட்டு இருக்கும்போது தான் ஃபார்ம்லாம் கட்டிட்டு இந்த லீஷை கூட நான் எங்கேருந்து எடுத்தேன்னா ஐபி இந்த லீஷை கூட நான் எங்கேருந்து எடுத்தேன்னா ஒரு வாண்டரிங் ட்ரேடர் இருந்தான். அவன்கிட்ட இருந்து ஒரே ஒரு லீஷ் தான் கிடச்சிச்சு. அந்த லாமா அடித்து தான் ஒரு லீஷ் எடுத்தேன். அதுவும் அந்த லீஷ் எடுக்கிறதுக்கு என்ன இருந்தால் இங்கே பாருங்கள். இந்த இதில் வந்து நான் கட்டிட்டு இந்த லீஷை வச்சு இழுத்துட்டு வந்தேன். இந்த லீஷை எங்கே எடுத்தேன்னா இந்த லாமா ட்ரேடர் வந்தேன். அங்கிட்ட இருந்தால் எங்கே இருந்தாலும் காமிக்கிறேன். இங்கே தானே இங்கே வந்தோம். ஐயோ இந்த 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 இடத்துல தான் இருந்தான் கரெக்டாக ராண்டிங் ட்ரேடரு. அவனை பிடிச்சி அடித்து லீஷை வாங்கிட்டு வந்தேன். ஓகே ஓகே கைஸ். ஓகே இதான் கைஸ் என்னோடய ஒரிஜினல் இது ஸ்கின்னு. பட் என் ஸ்கின் இப்படி காமிக்குது கைஸ். ஒரு மொக்க ஸ்டீவ் மாதிரி காமிக்குது. நான் 3rd பர்சனில் வந்தாலும் சரி, 1st பர்சனில் வந்தாலும் சரி, எந்த சைடு வந்தாலும் சரி, என் ஸ்கின்னு இப்படி தான் கைஸ் காமிக்குது. நான் எங்கே கைஸ் போய் சொல்லுவேன்? ஸோ சேட் ஆயிடுச்சு கைஸ், ஸோ சேட் ஆயிடுச்சு. இருங்க 1st பர்சனில் காமிக்கிறேன். நன்றி இது எல்லாத்தையும் கழட்டிக்கிறேன். ஆர்மையை கழட்டிட்டு இங்கே பாருங்கள். இதுதான் என் ஒரிஜினல் ஸ்கின்னு. இதுதான் ஒரிஜினல் ஸ்கின்னு. Team 0146 இதுதான் என் ஒரிஜினல் ஸ்கின். பட் அதுவே பாருங்கள், இது வந்து கொஞ்சம் இது பண்ணிவிட்டு 3rd பர்சன்ட் வைக்கிறேன். இதான் பாருங்கள், இது வந்து என்னோட ஸ்டீவ் ஸ்கின். நார்மலான ஸ்டீவோட ஸ்கின்னை காமிக்குது. லைக் இங்கே பாருங்கள், நார்மலான ஸ்டீவோட ஸ்கின்னை காமிக்குது எனக்கு. பட் என்னோடய ஒரிஜினல் ஸ்கின்னு Dream 06 இது தான். பட் ஸ்டீவ் ஸ்கின்னை காமிக்குது கைஸ். அண்ட் சூப்பரான எண்டிங் கைஸ். நம்ம சேனல்லையே கொடுத்த சூப்பரான மாசான எண்டிங்னா இது தான் கைஸ். இது மட்டும்தான். அண்டு போடு கைஸ். பாருங்க வேம் ஹாய் அமௌண்ட் போடவா? ஹாய் ப்ரோஸ். இங்கே பாருங்க. ஏய் கம் ஆன் மேன். ஹாய் கம் ஆன் மேன். ஹேய் clap clap. Hi, I'm Steve. Hi, I'm Steve. மாடு மேலே மாடு, அது மாடு மேலே மாடு, மாடு மேலே மாடு மாடு மா. Bro, YouTube, no copyright, only song. Okay. First of all, bye guys. ஆனால் ஸ்டீசன் bye. கைஸ் உங்களுக்கு ஆர்ட் போடணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவே மைன்கிராஃப்ட் போடணுன்னா லைக் பண்ணுங்கள்.